இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அமராவதியோ அவ புருஷனும் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தன் வந்தானே மலேசியால இருந்து வரேன்னு, நாம ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு சொன்னானே, வாய கோணையா இழுத்து இழுத்து பேசினானே, அவன் யார் தெரியுமா? காஞ்சிபுரத்துல இருந்து வந்த நகை திருட. அவன் இந்த வீட்டு நகையெல்லாம் திருடுறதுக்கு திட்டம் போட்டு, இதோ இவளோ இவ புருஷனும் சேர்ந்து கூலி கொடுத்து ஆளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. திருடனா வந்த லாக்கர் மாசலா மணி லெட்டர் எழுதிருக்காரு, படிங்க. நான் எதுவுமே சொல்லல. அவரே லெட்டர் எழுதி மன்னிப்பு கேட்டிருக்காரு. காஞ்சிபுரத்துல இருந்து ஆள்னா நீ ஏன் கூட்டு வந்திருக்க கூடாது? பாத்தியா, பிரச்சனை பெருசான உடனே எல்லா பழியும் தூக்கி எங்க ரெண்டு பேர் மேல போடுறியா? ஓ அடிச்சடா, வாயில கிழிஞ்சு போயிரு. துளசி அழைச்சிட்டு வந்தாளா? துளசி மட்டும் இல்லனா இந்நேரம் ரெண்டு பேரும் லாக்கப்ல இருந்திருப்பீங்க. பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கும். சிங்க பிடிச்சவங்களா பண்றதெல்லாம் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட இருந்து போராடி காப்பாத்தினவ இவன் மேல பழி போடுறீங்களா? அண்ணே, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நகைக்கு ஆசைப்பட்டுட்டா விட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்களேன். ஏன் உனக்கு பங்கு தரன்னு சொன்னாலே இவ? ஒருத்தரும் உருப்படி கிடையாது. இதெல்லாம் குடும்பமா? திருட்டு கும்பலுங்க. மாமா, என்ன பட்டுன்னு எங்களையும் திருடின்னு சொல்றீங்க? நாங்க ஒண்ணும் நகைக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க கிடையாது. அத பத்மாமாவையே சொல்ல சொல்லு. இங்க பாருங்க, எங்களுக்குன்னு ஏதாவது கொடுத்துருங்க. நாங்க எதுக்கு இங்க ஓசியில இருக்கணும்? நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்க போறோம். பாரு, என்ன வேணாலும் எடுத்துக்க, மொத்த சொத்திய வேணாலும் எடுத்துக்க. முதல்ல இங்க இருந்து போயிருங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. ரெண்டு வரையும் பார்த்தாலும் எனக்கு வருவருப்பா இருக்கு. ஏய், அன்னைக்கு ஒருத்தன் வந்திருந்தானே, அவன் உன் சித்தப்பனா? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அவன் உன் சித்தப்பாவா? சித்தப்பானா எப்படி? உங்க அப்பாவோட பிறந்தாரா இல்ல உங்க அம்மாவோட தங்கச்சி புருஷனா? எந்த வகையில சித்தப்பா? ஏண்டி சித்தப்பா சித்தப்பான்னு கொஞ்சம் நீ, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்பா, ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, பேசாத சிவா, நீ பேசாத. பொண்டாட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? அப்படிலாம் இல்லப்பா. அவ என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டியா? இல்லங்கய்யா, அது நான் தான் சொல்ல வேண்டான்னு கேட்டேன். சுமார் துளசி. ஏய், இத பாரு, என்ன பார்த்து சொல்ல. அவன் சித்தப்பனா? அவன் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அவரு ஒன்னா சேர்ந்து இருக்கிறவங்கள பிரிச்சு வைப்பாரா? பிரிஞ்சு இருக்கிறவங்கள சேர்த்து வைப்பாரா? கூட்டு குடும்பத்தை உடைச்சு வைப்பாரா? உடைஞ்சு போன குடும்பத்தை சேர்த்து வைப்பாரா? துளசியை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் அவரை அழைச்சிட்டு வந்ததா அமராவதி அண்ணி சொன்னாங்க. அம்மா, நம்ம கிட்டயும் அதை தானே சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. பாத்தியா உள்ளுக்குள்ள எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்கன்னு? அறிவு கேட்டவளே, யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? பொண்ணு சித்தப்பான்னு சொல்ல வச்சு இந்த வீட்டுல இருக்கிற நகையை திருடுறதுக்காக தான் அவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? போலீஸ் கேஸ் ஆயிருந்தா நீயும் உள்ளதான் போயிருப்ப. துளசி அனுப்ப முடியாது, நீ போயிரு. வா, நீங்க இருக்க கூடாது. ஆன்னு சொல்றல.
ஐயா விடுங்க ஐயா. சிவா சிவா ஏய், என் வீட்டுக்குள்ள கால் வைக்க கூடாது. டேய் சிவா, அவ பொருள் ஏதாவது இருந்தா எடுத்து கொடுத்துரு. உடனே டிக்கெட்டை போட்டு இவளை மலேசியாக்கு அனுப்பு. யாராவது இவளை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தீங்க, அவங்களையும் சேர்த்து வெளியே அனுப்பிடுவேன். சிவா, பொண்டாட்டி தான் முக்கியம்னு நீ நினைச்சனா நீ கிளம்பி மலேசியாவுக்கு போயிரு. அப்பா இவ்வளவு மாதிரி ஒருத்தி எனக்கு மருமகளா இருக்கிறத விட மருமகளே இல்லாம இருக்கிறதே மேலு. விசாலாச்சி, உனக்கும் தான் சொல்றேன், இவளை யாராவது வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தீங்க அவ்வளவுதான். இவதான் முக்கியம் நினைக்கிற யாரா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளில போயிடலாம். அங்க பாரு, அந்த ஜனனி வாசல் வரைக்கும் போயிட்டா. வாசல்ல இருந்து அவளை கேட்டுக்கு தள்ளிட்டு போறது நமக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இனிமே இந்த ஜனனி வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அவளை இப்பவே பேக் பண்ணி மலேசியாவுக்கு அனுப்பணும். அம்மா, முதல்ல நம்ம துளசி அனுப்பலாம் தானே பிளான் பண்ணோம். இப்ப எதுக்கு ஜனனி? எவ்வளோ ஒருத்திய முதல்ல அனுப்புவோம். நல்ல ஒரு சான்ஸ் இப்பவே கிடைச்சிருக்கு. ஜனனிய மலேசியாவுக்கு அனுப்பிட்டு அடுத்து துளசி அனுப்புவோம். ஐடியா ஓகே, ஆனா எப்படி அனுப்புறது? ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். மா, இந்த துளசி ரொம்ப டேஞ்சர். மாமாவையும் அத்தையும் சமாதானப்படுத்தி எப்படியும் ஜனனிய உள்ள கூட்டிட்டு வந்துருவான். மா, நாளைக்கு காலையில அந்த ஜனனி கோவில்ல தொட்டில் கட்டிடுவா. சாமியும் வர கொடுக்கும், புள்ளையும் பெத்துப்பா. நானும் சிவா மாமாவும் சேர்றதுக்கு சான்ஸே இல்லாம போயிடும். மா, எனக்கு அடுத்த ஜென்மத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எனக்கு அடுத்த ஜென்மமே தேவையில்லை. இந்த ஜென்மத்துல நான் அவரு கூட வாழணும். எனக்கும் அவருக்கும் தான் வாரிசு பிறக்கணும். அம்மா, நீ என்ன வேணா பண்ண. ஆனா பிரசிடென்ட் போட்டியில தோத்தா மாதிரி கோட்டை மட்டும் விட்டுறாத. இது என் வாழ்க்கை. சிவா, மழை வர மாதிரி இருக்கு. மழையில நனைஞ்சா எனக்கு கோல்ட் ஆயிரும்னு உனக்கு தெரியும் தானே? ப்ளீஸ் சிவா, நான் உள்ள வரட்டா?